இதுல இலங்கை எங்கு நிற்கிறது என்று சொன்னால், இலங்கை இப்போது அமெரிக்கா நேரடியாகவே இலங்கையில மெல்ல மெல்ல தனது நடவடிக்கைகளை விஸ்தரித்துக் கொண்டு வருவதாகத்தான் தெரிகின்றது. ஏற்கனவே 3 கடற்படை கப்பல்களை வழங்கியிருந்தது. இப்போது 4வது கப்பலும் அடுத்த வருடம் அல்லது இந்த வருட இறுதிப் பகுதியில் வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானித்தது. அதே நேரம் கடல் கண்காணிப்பு என்ற போர்வையில் அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட ஜூலிசங் அவர்கள் கடற்படை அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்போது கடற்படையினருக்கு நவீன கருவிகளையும் வழங்கியிருந்தார். உங்களுக்கு தெரியும், இதற்கு முதலில் நாங்கள் கதைத்திருக்கிறோம், பீச் கிராஃப்ட் என்ற படைத்துறை விமானத்தையும் அமெரிக்கா வழங்கியிருந்தது. இப்போது அதாவது கதிர்வீச்சுக்களை கண்டறிகின்ற ஒரு கருவியை அமெரிக்கா கொழும்பு துறைமுகத்தில் பொருத்தி இருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது கப்பல்களில் கொண்டு வரப்படும் கப்பல்களில் இருக்கும் கதிர்வீச்சுகள், ரசாயன உயிரியல் ஆயுதங்கள் அல்லது அது தொடர்பான தகவல்களை அந்த கருவி இலங்கை கடற்படைக்கு வழங்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது இலங்கை கடற்படைக்கு வழங்குகிற அதே சமயம் அதன் சிக்னல் அமெரிக்கா கடற்படைக்கும் போகும். அதாவது பசிபிக் பிராந்திய கட்டளை மையத்துக்கு அது போகும் என்பது தெளிவானது ஒன்று. ஏன் அதனை போடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை எழுகின்றது. ஏனென்றால் சீனாவின், ரஷ்யாவின் கப்பல்கள் அடிக்கடி வருவதுண்டு. அப்ப இந்த கப்பல்கள் ஆய்வு கப்பல்கள் என்றுதான் கூறுவார். இப்ப சீனாவை பொறுத்தவரையில் அது ஹைபிரிட் போராகத்தான் பார்க்கலாம். ஆய்வு கப்பல்கள் என்று வருகிற கப்பல்கள் உண்மையில் ஆய்வு கப்பல்களா, அதில் கதிர்வீச்சு பொருட்கள் இருக்கின்றனவா என்ற ஒரு அறிவதற்கான ஒரு கருவியாகத்தான் அமெரிக்கா அதனை பொருத்தி இருக்கிறது. அதே சமயம் திருமலையிலும் அதே போலதான் திருவோணமலையில் ஜப்பானின் உதவியுடன் நீருக்கு அடியிலான ரடார் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருவோணமலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியே. அப்ப இந்த எலக்ட்ரானியல் கருவிகள் என்பது, அதாவது தற்போதைய போர் முறை உங்களுக்கு தெரியும், கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதைத்தான் கூடுதலாக யூஸ் பண்ணுகிறார்கள். அதன் ஊடாக அவர்களுக்கான தகவல்கள் செல்வது, எதிரிகளின் நடமாட்டங்களை கண்டறிவது என்பது. அண்மையில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், இந்த லெபனானில் ஒரு பாரிய ஒரு கட்டிடத்தை இடித்திருக்கிறார்கள். லெபனான் ராணுவத்தினர் தான் இடித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் பார்த்தார்கள் அதுக்கு இஸ்ரேலின் ஸ்பை கேமரா இருக்கிறது. அதே போல எல்லா இடமும் அவர்கள் தங்கள் கண்களை வைத்திருப்பது போலதான் இருக்கின்றது.